கர்த்தர் எல்லா பயங்களையும் நம் வாழ்விலிருந்து அவர் அகற்ற வல்லவர். ஆமென். எப்ப தெரியுமா? அந்த உயிரோடு இருக்கிறவர் நம்ம நடுவுல வரும் பொழுதுதான். அவருடைய விசிட்டேஷன் பர்சனலா இருக்கணும். ஆமென். என்னுடைய ஜெப அறையில் அடிக்கடி நான் கேட்பேன், லார்ட் ஐ நீட் யுவர் விசிட்டேஷன். நீங்க என் அறைக்குள்ள வரணும். ஆமென். அவர் நடுவுல வந்துட்டார்னா, அவர் நின்னுட்டார்னா, யார் பயந்தாங்களோ, யாருக்கு பயந்தாங்களோ அவங்கள எப்படி தெரியுமா பண்ணாங்க? தைரியமா பேசினாங்க, தைரியமா பேச வச்சாங்க. ரோமர்ல ஒரு அழகான வசனத்தை நான் வாசித்தேன் இன்னைக்கு காலையில. நான் நோட் பண்ணி வைக்கல. வசனத்தின்படி அவர்கள் என்ன பண்ணாங்களா, உயிர்த்தெழுதலை குறித்து பகிரங்கமாக சாட்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். என்ன கொடுக்க ஆரம்பிச்சாங்க? உயிர்த்தெழுதலை குறித்து, இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்ததுனால பகிரங்கமா வசனம் சொல்லுகிறது பூரண கிருபை அவங்க மேல இருந்துச்சா. அல்லேலூயா. வெறும் கிருபை இல்ல, நீ சாட்சியாக உயிர்த்தெழுதலுக்காக நீ நிற்கும் பொழுது பூரண கிருபை, the complete grace will be on you. Amen. On your family, on your church, wherever you go, and the completeness, அந்த அபிஷேகம் உன் மேல இருக்கும். அந்த மக்கள் பார்ப்பாங்க, நீ உணர்வ. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பூரண கிருபை கேளுங்க. ஆண்டவரே இந்த பூரண கிருபை எனக்கு வேணும் சொல்லுங்க. வாயில திறந்து சொல்லுங்க, பூரண கிருபை எனக்கு வேணும். நீங்க கேட்டீங்கன்னா சாமி கொடுப்பார். நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, பூரண கிருபை, பூரண கிருபை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பூரண கிருபை எனக்கு வேணும். ஆமென். ஆமென். அந்த கிருபை எதற்காக தெரியுமா? அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்காக. அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு. உயிரோடு எழுந்த இயேசு யாரெல்லாம் மீட் பண்ணாரோ அவங்களெல்லாம் சாட்சியா மாறினாங்க. ஆமால்ல. இன்றைக்கு நீங்க மீட் பண்ண ஆயத்தமா இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி உங்களை சாட்சியா கர்த்தர் மாற்றுவார். எஸ். ஆமென். எஸ். இந்த கூட்டம் இருந்துச்சுல்ல உள்ள, இந்த சீஷர் கூட்டம், ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆயிட்டார். ஏற்கனவே ஒருத்தர் மிஸ். என்ன பண்ணாரு? தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. யார் அவரு? செத்தே போயிட்டார், யூதாஸ். ஏற்கனவே ஒருத்தர் மிஸ், இப்போ இன்னொருத்தரும் மிஸ். அப்படியா? எங்க போனாரோ என்ன பண்ணாரோ நம்மளுக்கு தெரியல. லாஸ்ட் வீக் நாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போயிருந்தோம். அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்ல அந்த ஆலயத்துக்குள்ள நாங்க போயிருந்தோம். அப்போ அந்த 12 சீஷர்களுடைய மரணம் எப்படி நடந்துச்சுன்ற அந்த ஃபோட்டோஸ் அப்படியே வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம். பா, ஆனால் இந்த தைரியம் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி தோமா டவுட். இருக்கிறதுலையே ரொம்ப டவுட் யாருக்குன்னா கிறிஸ்தவங்களுக்கு தான். நம்மை விட நம்மை அறியாத, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை நான் பார்க்குறேன். கிராமங்களுக்கு நாங்கள் போகிறோங்க, கிராமங்களுக்கு இயேசு உங்களை சுகப்படுத்துவார்னா, ஐயா நிஜமா சுகப்படுத்துவாருன்னு சொல்கிறாங்க. உன் பேர் என்னம்மான்னா அவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க. கர்த்தரை அறியாத ஜனம். நம்ம ஜனம் சொல்லுது, ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணேங்கிறேன் பாஸ்டர், ஒன்றும் நடக்கவே இல்லை பாஸ்டர். சரிம்மா ஜெபம் பண்ணலாம், நீ நம்பு, விசுவாசி. சரிங்க பாஸ்டர், ஜெபம் முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர், ஒன்றும் நடக்கலை பாஸ்டர், திரும்பவும். அப்போ அதுக்கு என்ன ஊட்டி வளர்த்துருக்குறாங்க? அவிசுவாசம், நம்பிக்கையற்ற நிலைமை. We don't have hope. We don't have trust. We don't have faith. Faith needs action. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஆமா, செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கல, உயிரோடு இருக்கிறவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப விசுவாசத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு மனுஷன் மட்டும் இல்ல. எப்போ அவர் நடுவுல வந்து நின்றார்ல, பூட்டப்பட்ட கதவுகளுக்கு நடுவுல நின்று பயந்து போயிருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார்ல, அப்போ இவர் மிஸ்ஸிங். திரும்பி வந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஏசுப்பா வந்தாரு, உயிரோடு கூட வந்தாருன்னா நான் நம்ப மாட்டேன். நான் ஏன் நம்பணும்? அவரை பார்க்கணும். அந்த வேளா உள்ள இந்த எலும்பு இருக்குல்ல, ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் பார்க்கணும், அதுல கையை விடணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்புவேன். வசனம் சொல்லுகிறது. நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஆயர் பேசும்பொழுது அந்த 8வது நாளை குறித்து பேசினார். நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. 8 நாளைக்கு பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் வந்து தோமா பேசினதை கேட்டு, இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, இவன்
நம்ப மாட்டேன்றான்ல அப்படின்னு அவர் நினைச்சிட்டு விட்டுடல. இந்த ஒரு மனுஷனின் சந்தேகத்தை போக்கும்படியாக மீண்டுமாய் மறுபடியுமாய் 8 நாளைக்கு பின்பு வந்த இயேசுவை நான் பார்த்தேன். ஆமென். எதுக்காக தெரியுமா அங்க வந்தாரு? எதற்காக தெரியுமா? அவன் டவுட்டை திரும்பவும் மாற்றினார். He is going to clear the doubt of a nation. ஆமென். ஒரு தனி மனிதனுடைய டவுட்டு பாஸ்டர் நமக்கு டவுட்னு கேக்குதுங்க பாருங்க. நம்ம தேசத்து தான் இருக்கிறதுலயே அதிகமாய் வழியை தேடி வழிகளிலே அலைந்து திரிகிற தேசம் நம்முடைய தேசம். We are searching for the way, we are searching for the light, we are searching for the truth. இந்த தேசத்துக்கு டவுட்டை நீக்கிறதுக்கு டவுட் தெளியப்பட்ட ஒரு மனுஷன் வேணும். அவனுக்கு நான் வெளிப்படுத்தப்படணும். அதற்காக தான் அந்த ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் வந்தார். இன்றைக்கும் நான் யாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க ஒவ்வொருத்தருடைய சந்தேகத்தை உங்க ஒருத்தருக்காக அவர் வருவார். சந்தேகம்னா நிறைய சந்தேகம் இருக்குது உங்களுக்கு. இப்போ பாஸ்டர் எனக்கு ஒரு டவுட்டு, டாடி எனக்கு ஒரு டவுட்டு, மம்மி எனக்கு ஒரு டவுட்டு. இந்த டவுட்னா நிறைய விஷயத்துல இருக்குதுங்க. பிள்ளைங்க பிறக்கிறதுல இருந்து கல்லறை வரைக்கும் நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு. இதுதான் டவுட்ஸ். இது எப்படி ஆகுமோ, இது என்னமாய் முடியுமோ, அநேக சந்தேகங்கள் மத்தியில கர்த்தர் உங்கள் சந்தேகங்களை போக்கும்படியாக வருவார். இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ், டவுட்டே படாதீங்கன்னு சொல்லி கேட்கல, ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க. ஆண்டவர் நிச்சயமா இறங்கி வந்து உங்க ஒவ்வொருத்தருடைய சந்தேகங்களையும் அவர் கிளியர் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. இது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சுன்னா கிளியர் ஆயிடுவோம். சந்தேகமா படாதீங்கன்னு சொல்றதை விடல. ஆனா தாமஸ் கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எனக்கு ரொம்ப என்னை மனசை கவர்ந்த ஒரு விஷயம். அவர்கிட்ட சொல்றாரு, நீ என்னை பார்த்ததுனால நம்புற, பார்க்காம நம்புறவங்க பாக்கியவான்கள். யார் தெரியுமா அவங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் பார்க்காம நம்புறீங்க. அதையும் நான் நம்பி சொல்லிட்டேன்னு சொல்லுங்க அவங்க கிட்ட. அதையும் நீங்க தான் பார்க்காம நம்புறீங்க, அதையும் நான் நம்பி சொல்லிட்டேன். தயவு செய்து நம்பிக்கையை காப்பாத்துங்க சாமி, காப்பாத்துங்க சாமி. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற பட்டியல்ல நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னைக்கு கரங்களை உயர்த்தி நம்புற ஆண்டவரே, நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. கரங்களை நல்லா அரை கையில வேணாம் சார், நல்லா முழு கையா தூக்குங்க. நம்ம ஜனம் தூக்குங்க சார். கமா நம்புற ஆண்டவரே, நீங்க உயிர் உள்ளவரா இருக்கிறீங்க. என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் ஒருத்தரால மட்டுமே பதில் சொல்ல முடியும்னா உங்களால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். நீங்க தான் என்னுடைய பதில். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நம்புவேன். நம்புறப்பா, நம்புவேன். ஜீசஸ் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்புறாண்டவரே. என் இயேசு ஒருவரை. என்னுடைய எல்லா டவுட்ஸ்லயும் உங்களை நம்புறேன்னு நான் நம்புவேன். ஒருவரை என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் இயேசுவை நம்புறேன். என் இயேசு ஒருவரை. அப்பா நம்புறேன். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். இன்றைக்கு காணாதிருந்து விசுவாசிக்கிற கூட்டத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கல, ஆனா இன்றைக்கு நம்புறோம்ல. கர்த்தர் சொல்றார், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். நாங்க பாக்கியவான்களா எங்களை வெச்சதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை பாக்கியவான்களா வெச்சதுக்காக உங்களுக்கு நன்றி. சத்தமா சொல்லுங்க, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஒரு தம்பியை நான் தூத்துக்குடியில பார்த்தேன். அவனுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 40 வயசு கரெக்டா அவனுக்கு. அண்ணே இந்த டிசம்பரோட நான் வந்து யாருக்கிட்டையும் நான் வந்து இதுக்கப்புறம் எனக்கு பொண்ணு பாருங்க, கல்யாணம் செய்யுங்கன்னா கேட்க போறது இல்லை. நம்பிக்கைலாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எனக்காக நீங்கள் கடைசியாக ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு போங்கண்ணா. ஆண்டவரே இந்த பையன் இந்த மாதிரி புலம்புறான், இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்து நீங்கள் தான் செய்யணும். அதுவும் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அவனுக்கு. நீங்கள் தானே நம்பிக்கை. இவனுக்கு அடுத்த தடவை இவன் முகத்தை நான் பார்க்கும்போது குடும்பமாக பார்க்கணும் ஆசைப்படுறான். ஆண்டவரே இறக்கம் செய்யுங்க, நீங்கள் தான் எங்கள் நம்பிக்கை. இவன் நம்பிக்கை இல்லாமல் போயிடாத மாதிரி அவன் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் சாமின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போது லாஸ்ட் மந்தில் தூத்துக்குடி போயிருந்தோம். குடும்பத்தோடு கூட கர்த்தர் அற்புதம் செய்தார். அற்புதத்தை அவனுக்கு செய்தார். அதில் என்ன ஆச்சரியம்னா, அந்த குடும்பத்தை நம்ம ஊழியத்தில் கனெக்ட் பண்ணுறார். அந்த பிள்ளை
மகிழ்வித்து மகிழ தூத்துக்குடியில் செய்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? எனக்கு டெய்லரிங்கும் ஆரியும் கற்றுக்கணும்னு ஆசை. உங்ககிட்ட வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு போயிட்டு ஏற்கனவே தூத்துக்குடியில் சாப்பாடு போடுறீங்க. இப்போ என்ன பண்ணணும்? தூத்துக்குடி பட்டணத்தில் மகிழ்வித்து மகிழ ஆரி வரைக்கும் நான் கற்றுக் கொடுக்குறேன். எம்ஃபில் படிச்சிருக்குது அந்த பிள்ளை. ஊழியத்தில் சுவிசேஷியா கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்திருக்குது. அண்ணே, உங்கள் ஊழியத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பாருங்கள், உன் ஜெபம், உன் டவுட் எப்படி மாறுது பாருங்களேன். சாட்சியாக மாறுது. ஆமென். உன்னுடைய டெஸ்டிமனியாக மாறுது. ஆமாம், இன்னைக்கு உங்கள் டவுட் எல்லாம் மாறும். என் டவுட்டு மாற நீங்களே 3 தடவை சொல்லிக்க. உங்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லுங்கள். என் டவுட்டு மாறும். என் டவுட்டு மாறன்றது கேட்கல எனக்கு. எந்த அளவுக்கு மாறும்னா மறுபடியும் நீங்க டவுட்டே பண்ணாத அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சந்தித்த அடுத்த நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 3 பேர் பார்த்துட்டோம். மகதலேனா மரியாள், சீஷர்கள், தோமா. 4வது 2 பேர் கொண்ட ஒரு சீஷர் கூட்டம். ஹல்லேலூயா. எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் போனாங்களாம். அதுல ஒரு சீஷனுடைய பேர் சீமோன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்னொருத்தர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவங்க போய்கிட்டு இருக்கும்போது யூசுவலி சொல்வாங்க, there's a beautiful quote, உங்களுடைய ஜர்னி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, அந்த ஜர்னில உங்க கூட யார் வராங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சில பேரை கார்ல ஏத்திக்கின்னு போனா அப்பா அப்பா அவ்வளோ போராட்டமா இருக்கும். எப்படா ஊர் வரேன். சில பேரை கார்ல ஏத்தின்னு போனா இன்னும் கொஞ்சம் தூரம் போலாமா அப்படின்னு அவங்க கூட டிராவல் பண்ணலாம். கம்பெனி டிஃபரன்ஸ். ஆமா, the company that they give is very important. என் பிள்ளைங்க கார்ல ஏறின உடனே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுங்க, பாட்டு போடுங்க. நாங்க சொல்லுவேன், ஒரு 5 நிமிஷம் பேசின்னு வாங்க. பாட்டு கேட்டுக்கினே நாங்க பேசுறோம். 2 பேர் ஒரு ஜர்னி எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கூடவே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பெனியா பேசிக்கிட்டு போறாங்க. எதை பத்தி பேசிட்டு போறாங்க? ஆண்டவர்னு ஒருத்தர் வந்தாரு. ஆமா, சம மனுஷன். அவரு 3.5 வருஷம் என்னமா சம்பவம் பண்ணாப்புல, இப்படின்னாப்புல 12,000 பேருக்கு மேல சாப்பிட்டாங்க. அப்படின்னாப்புல அவர் கண்ணு திறந்துருச்சு. அப்படி லாசரு உயிரோடெல்லாம் எழுப்பிட்டாரு. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா என்ன பண்றது, பொசுக்குன்னு போயிட்டாப்புல. நம்ம பாஷையில பேசுற மாதிரி பொசுக்குன்னு இதெல்லாம் என்னத்த சொல்றது, போ என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அப்படின்னாரு இப்படின்னாரு, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, புரியல. போ. அதுல ஒரு வசனத்துல அவங்க சொல்றாங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 24, 21, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் என்ன பண்ணியிருந்தாங்களாம்? நம்பி இருந்தோம். அப்படின்னா முதல்ல நம்பிட்டு இருந்தோம். இப்போ என்ன பாச்சு, பொசுக்குன்னு போயிட்டாப்புல. இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நம்பி இருந்தோம், இப்பொழுது நம்பிக்கை அற்றுப்போனது. ஆண்டவர் கூடவே நடந்து போறார். யார் கூட தான் நடந்து போறாரு? இதெல்லாம் சொல்லினுக்கிறானுங்க பாருங்க, கூடவே நடந்து போறாரு. ஆமென். வசனம் சொல்லுகிறது, அன்றைய தினமே நம்ம இப்படி பேசி 15ஆம் வசனம், இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அவங்க கூடவே நடந்து போனார்னா சும்மா நடக்கல. அவங்க பேச பேச மனுஷன் கவுண்டர் கொடுத்துக்கினே இருக்கிறாப்புல. அவன் சொல்றான், இப்படி ஆகி போச்சுன்னதும் அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டில் மோசே சொன்னதெல்லாம் இங்க இருக்குது. இதெல்லாம் தான் அவர் செஞ்சார். அடுத்தது திரும்பி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதுல நிறைவேறதுல தான் இயேசு வந்தாருன்னு யார் சொல்றார்? இயேசுவே அவரை குறித்து இவர்களுக்கு சொல்றார். ஆமென். கூட வருகிறவரை நம்ம அநேக நேரம் கவனிக்கிறது இல்ல. ரிமெம்பர், God is always walking with you. God is always coming with you. என்னோட பேர் தீபா. நான் ஒரு மகிழ்வித்து மகிழ் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 1 year ஆகுது. நான் இங்கே வந்து ஆரி கிளாஸ் படித்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் என்னோட வீட்லேயோ சரி வெளியேயோ சரி நிறையா சேஞ்சஸ் ஆயிருக்கு. இங்கே ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வர அமௌண்ட்டை வச்சு என் பசங்களுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணேன், என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஹாப்பினா அதுதான் எனக்கு. பிகாஸ் நம்ம சம்பாத்தியத்துலேருந்து ஒன்று வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்தது எனக்கு.